வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இந்த மழைக்காலங்களில் மூட்டு வலி இருக்கிறவங்களோட பிரச்சனை இன்னும் அதிகமாகும். ஏன்னா நல்லா அந்த மூட்டுக்கு நடுவில் உள்ள மசில்ஸும் சரி நல்லா இறுகிடும், அந்த லிகமெண்ட்டும் சரி நல்லா இறுகிடும். ஏன்னா அந்த குளிர்காலத்தில் வந்து அந்த பசைன்னு சொல்கிற அந்த எண்ணெய் பசை வந்து எல்லாமே கொஞ்சம் உறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே மூட்டு வலி நல்லா அதிகமாகிடும். அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக அவங்க வந்து உடம்பு சூடாக ஆகக்கூடிய சாமான்கள் வந்து சாப்பிடணும். அது கோஸு, சிகப்பு முள்ளங்கி அந்த மாதிரி நிறையா சாப்பிட்லாம். வெள்ளை முள்ளங்கி கிடையாது, அது குளிர்ச்சி ஆகிடும். அதே மாதிரி பப்பாயா பழங்களில் வந்து அவங்க கண்டிப்பாக பப்பாளி நிறையாவே எடுத்துக்கலாம். சிகப்பு காராமணி இதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிர்கள் நிறையா எடுத்துக்கணும். ஆனால் அது முளைக்கட்டின பயிர்கள் எடுத்துக்கும் போதும் சிகப்பு காராமணி எடுத்துக்கும் போதும் நிறைய பெருங்காயம் சேர்த்துக்கணும். நிறைய பெருங்காயம் சேர்த்துக்கும் போது வாயு சேராமல் இருக்கணும். முக்கியமாக கிழங்கு வகைகள் இந்த குளிர்காலத்தில் எடுத்துக்கவே கூடாது. வாயு சாமான்கள் எடுத்துக்க கூடாது. கேபேஜும் இளங்கோசு தான் எடுத்துக்கணும். நல்ல முத்தின கோசு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு வாயுவாக ஆகிடும். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். சாதத்தில் நிறையா நெய்யை உருக்கி ஊற்றி சாப்பிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் கண்டிப்பாக. அதாவது மூட்டுக்கு மூட்டு வலித்தைலம் சித்தாகேரில் கிடைக்கும். அந்த ஆர்த்தோயில் வாங்கி நீங்கள் தேய்ச்சிக்கும் போது நல்ல சூடு பறக்கல கொஞ்சம் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் நிறைய நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் சூடாக இருக்கும் போது உடம்பு அந்த லிகமெண்ட்டும் மசில்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வந்து வலி இல்லாமல் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சுட தண்ணி ஊற்றி நிறையா குடிக்கணும். பால் குடித்தாலும் சரி, உங்களுக்கு தண்ணி குடித்தாலும் சரி, கொஞ்சம் சூடாக வெதவெதப்பாக நீங்கள் இந்த மழை காலங்களில் குடிச்சிங்கன்னா உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கும். நல்ல டைஜஷன் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால தான் சொல்கிறது, நிறைய ஃபைபர் உணவுகள் எடுத்துக்கும் போது இந்த மழை காலங்கள்லேயும் ஃபைபர் உணவுகள் எடுத்துக்கும் போது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே அதுவும் இந்த முக்கியமாக இந்த மழை காலங்களில் கான்ஸ்டிபேஷன் வர நிறைய சான்சஸ் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் இருந்தாலே உடம்புல வந்து வாதம் தங்கிடும். டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வாதமும் சரி, உடம்புல சேர்ந்துருக்கிற அதிகமான வாதங்களும் சரி டெய்லி வெளியேறிடணும். வாதம் வந்து நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும் போது மட்டும்தான் இந்த முட்டுக்கு மூட்டு வலி வந்து நல்லா அதிகமாகிடும். அதனால வாதம் வந்து சேராமல் இருக்கணும் அப்படின்னாலே நம்ம எப்போதும் சொல்கிறது தான், இந்த 24 மணி நேரம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 12 மணி நேரம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 24 மணி நேரம் கழித்து மலமாக வெளியே வரும்போது ஈஸியாக வெளியே கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வெளியே வரும்போது வாதம் வந்து வெளியே வந்துடும். நம்ம கழிவுகள் வந்து வெளியே நீங்கிடும். அதனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நிறைய சூப்பு நிறையா குடிங்க. அதுவும் ஈவினிங் டைமில் சூப்பு குடிச்சிருங்க. நைட்டு வந்து மேக்ஸிமம் சாப்பிட வேண்டாம். சூப்பும் சரி, சூடாக குடிக்கும் போது மிளகு ஜீரகம் நிறையா சேர்த்துக்கும் போது டைஜஷன் பிரச்சனையும் குறைஞ்சிரும். உங்களுக்கு அந்த மிளகு ஜீரகம் சோம்பும் நிறையா சேர்க்கும் போது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். நிறைய கீரைகளும் சேர்த்துக்கணும். எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெதப்பாக சூடாக சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த அதாவது உடம்பு சூடாக ஆகிடும். டைஜஷன் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக தைலம் வந்து 2 வேளை இல்லை 3 வேளை இல்லை, எப்போ உங்களுக்கு வலிக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சாலுமே தைலம் கண்டிப்பாக முட்டுக்கு முடி தேய்ச்சிடணும். வலி இல்லாட்டியும் கூட கண்டிப்பாக 2 வேளை இந்த மழை காலங்களில் வந்து தைலத்தை தேய்ச்சிட்டு முடிஞ்சால் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கலாம். இல்லை வெந்நீரால் காலையோ கையோ முட்டுக்கு முட்டு வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு இல்லைனா வெந்நீரால் கழுவிக்கலாம். இல்லைனா சாதாரணமானாலும் கொஞ்ச நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சுக்கிட்டாலே இந்த மழை காலங்களில் வந்து முட்டு வலி இருக்கிறவங்க வந்து ஈஸியாக கடந்துடலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எந்த சந்தேகம் இருந்துன்னு நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் சரி, இது தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு சித்தா கேரை நீங்கள் அணுகுனீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் சரி, எந்த நோய்க்கும் சரி ஒரு நல்ல தீர்வு இங்கே கிடைக்கும்.